KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hello students, permutation and combination exercise 7.4 வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஆல்ரெடி 5 sums கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் 6th sumல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். NCR ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் வந்து போகிறோம். காம்பினேஷன்ஸ் NCR = n factorial by r factorial into n minus r factorial ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் வந்து சால்வ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி காம்பினேஷன் எத்தனை காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். NC0 = 1 அப்படின்னு பார்த்துருப்போம். NC0 = 1, NCn = 1 அப்படின்னு பார்த்துருப்போம். NCn minus r = NCr அப்படின்னு ஃபார்முலா பார்த்துருப்போம். NCn = 1 அப்படின்னு ஆயிரும். NC0 = 1 அப்படின்னு பார்த்துருப்போம். NCn minus r = NCr அப்படின்ட்டு ஒரு ரிமார்க்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஒரு 5 மார்க்ஸ் பார்த்துருப்போம். அது இன்னொரு NCA = NCB implies A = B. NCA = NCB implies A = B. எப்போ அப்படின்னா R A = n minus B அப்படின்னாரு. R A = n minus B, that is n = A plus B. இந்த A find என்னோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு NCA = NCB அப்படின்னு கொடுத்தாங்கன்னா n = A plus B அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து அப்படியே எக்ஸாம் சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தியரம்ஸ் 2 தியரம்ஸ் பார்த்தோம். அடுத்து எக்ஸாம் சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸில் 5 சம்ஸ் வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இப்போ 6 சம் ஸ்டார்ட் பண்ணுறோம். determine the number of 5 card combinations out of 5 deck 52 cards if there is exactly one as in each combination. Determine the number of 5 card combinations out of deck of 52 cards if there exists exactly one as in each combination அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா determinant of 5 cards combination. 5 card combination எடுக்கிறோம். 5 card combinationல டோட்டலாக வந்து 52 cards இருக்குது. 52 cardsல வந்து 5 cards combination எடுக்கிறோம். if there is exactly one as in each combination. இதில் 1 as வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு as வந்து கண்டிப்பாக அந்த 5 cards combinationல இருக்கணும். ரிமைனிங் கார்ட்ஸ் வந்து என்ன கார்ட்ஸ் வேணால் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இல்லை ரெட் கார்டு பிளாக் கார்டு அதெல்லாம் பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல. டோட்டலாக வந்து 52 கார்ட்ஸ் இருக்குது. அந்த 52 கார்ட்ஸ்லேருந்து 5 கார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறோம். அந்த 5 கார்ட்ஸில் 1 கார்டு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆஸாக இருக்கணும். 1 கார்டு வந்து மஸ்ட் பி ஆஸாக இருக்கணும். ரிமைனிங் 4 கார்ட்ஸ் வந்து எந்த கார்ட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆஸ் கார்டு ஃபஸ்ட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னு செக் பண்ணோம். ஆஸ் கார்டு வந்து ஒவ்வொரு ஈச் கார்டு என்ன கார்டு ஆஸு கிங்கு Q.No ஜாக் எல்லாமே இருக்குது. அடுத்து 9 8 7 10 9லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். அது எல்லாமே எத்தனை கார்ட்ஸ் டோட்டலாக வந்து 13 கார்ட்ஸ் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு கார்ட்ஸ்லையுமே வந்து 4 இருக்கும். ஆஸில் 4 இருக்கும், கிங்கில் 4 இருக்கும், Q.ல 4 இருக்கும், ஜாக்கில் 4 இருக்கும். அதே மாதிரி 10 9 8 எல்லா கார்ட்ஸ்லையுமே வந்து 4 கார்ட்ஸ் இருக்கும். எல்லா கார்ட்ஸ்லையும் டோட்டலாக வந்து 4 கார்ட்ஸ் இருக்கும். அதில் அந்த ஹைண்ட் என்னென்ன சூட் அப்படின்னு தெரியும். நம்ம அந்த ஹைண்ட் தெரியும். ஸ்பேடு, டைமண்ட், ஆஸு டைமண்ட், ஸ்பேடு, கிளப்பு, ஹார்ட் இருக்கும். அந்த இதில் 4 டிஃப்ரெண்ட் இருக்கும். 4 டிஃப்ரெண்ட்டில் ஒவ்வொன்றிலையும் வந்து 4 கார்ட்ஸ் இருக்கும். இப்போ ஆஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆஸில் வந்து டைமண்டில் 1, ஹார்ட்டில் 1, கிளப்பில் 1, ஸ்பேடில் 1 இருக்கும். இன்னும் மொத்தம் 4 கார்ட்ஸ். ஆஸ் மட்டும் 4 கார்ட்ஸ் இருக்கும்.
இந்த 4 கார்டுலேருந்து ஒரு ஆஸ் எடுக்க போகிறோம், ரிமைனிங் கார்ட்ஸ் வந்து வேறு ஏதாவது கார்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதான் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. இன் ஏ டெக் ஆஃப் 52 cards, in a deck of 52 cards there are 4 asses. அந்த 52 cardsல வந்து 4 asses இருக்கும். A combination of 5 cards have to be made in which there is exactly 1 ass. அந்த 5 cardsல வந்து ஒரு கார்டு வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. A combination of 5 cards have to be made in which there is exactly 1 ass. அதில் வந்து ஒரு ஆஸ் மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Then 1 ass can be selected in 4 C1 ways. டோட்டலாக 4 ஆஸ் இருக்குது. அந்த 4 ஆஸில் வந்து எனி ஆஸ் நம்ம ஸ்பேடு தான் எடுக்கணும், ஹார்ட் தான் எடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. அந்த 4 ஆஸ்லேருந்து எனி ஒரு ஆஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் 4 C1 ways அப்படின்னு ஆயிரும். Then 1 ass can be selected in 4 C1 ways அப்படின்னு ஆயிரும். And the remaining 4 cards, மொத்த டோட்டலாக 5 cards இருக்குன்னா அந்த remaining 4 cards can be selected in out of 48 cards in 48 C4 ways அப்படின்னு ஆயிரும். ரிமைனிங் கார்ட்ஸில் 52 கார்ட்ஸ் இருக்கும். அதில் 4 கார்டு ஆஸ் போக ரிமைனிங் கார்ட்ஸ் வந்து 48 இருக்கும். அந்த 48லேருந்து 4 எடுக்க போகிறோம். அந்த 4 கார்ட்ஸ்லேருந்து ஒரு ஆஸ் எடுக்க போகிறோம். அப்படின்னா டோட்டலாக 5 கார்ட்ஸ் ஆயிரும். 48லேருந்து 4 கார்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த 4 ஆஸ் கார்ட்லேருந்து 1 எடுக்க போகிறோம். அப்படின்னா டோட்டலாக 5 கார்ட்ஸ் ஆயிரும். இதில் டோட்டலாக வந்து 52 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 4 கார்ட் ரிமைனிங் 4 cards can be selected out of 48 cards in 48 C4 ways அப்படின்னு ஆயிரும். Thus, by multiplication principle, required number of 5 cards. Multiplication principle, the required number of 5 card combination equal to 48 C4 into 4 C1. 48 C4 into 4 C1. 48 C4 equal to NCR formula n factorial by r factorial into n minus r factorial. அப்பனா 48 C4 அப்பனா 48 factorial by 4 factorial into 48 minus 4 44 factorial அப்படினா 48 factorial by 4 factorial into 44 factorial into 4 C1 equal to 4 factorial by 1 factorial into 4 minus 1 3 factorial அப்படினா 4 minus 1 3 factorial அப்படினா அதில் சிம்பிளி பண்ணிங்கன்னா 48 இதில் 4 factorial வந்து 4 into 3 factorial எழுதிக்கலாம். அப்புறம் 3 factorial கேன்சல் ஆச்சுன்னா 4 மட்டும் ஆன்சர் வரும். இதில் 48 factorialக்கு வந்து 48 into 47 into 46 into 45 into 44 factorial போடுவோம். அந்த 44 factorial கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டில் வந்து 4 into 3 into 2 into 1 அப்படின்னு ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை கேன்சல் பண்ணி சிம்பிளி பண்ணோம் அப்படின்னா 4 கேன்சல் ஆயிரும். இந்த 3 2 6 வச்சு ஃபஸ்ட்டு 2 வச்சு கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து 6 வச்சு கேன்சல் பண்ணிடுறோம். 2 வச்சு கேன்சல் பண்ணோன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளி பண்ணோன்னா டோட்டலாக என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 7,78,320 அப்படின்னு ஆயிரும். 7,78,320 அப்படின்னு ஆயிரும். இதில் டோட்டலாக வந்து 7,78,320 வந்து சொல்யூஷனாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்பர் ஆஃப் வேஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 கார்ட்ஸில் 4 கார்ட்ஸ் வந்து எனி அதர் கார்ட்ஸு 1 கார்டு வந்து ஆஸ் கார்டு வச்சு போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எவ்வளோ வேஸ் இருக்கும் அப்படின்னா 7,78,320 வந்து ஆன்சராக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் 7th சம். இன் ஹவு மெனி வேஸ் கேன் ஒன் செலக்ட் ஏ கிரிக்கெட் டீம் of 11 from 17 players? In how many ways can one select a cricket team of 11 from 17 players in which only 5 players can bowl if each cricket team 11 must include exactly 4 bowlers? ஒரு கிரிக்கெட் டீம் வச்சு சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் டீமில் வந்து மொத்தமாக வந்து 11 பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க. கிரிக்கெட் டீமில் வந்து 11 பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இதில் வந்து 11 பிளேயர்ஸில் வந்து டோட்டலாக வந்து 17 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த கிரிக்கெட் டீமில் வந்து 17 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 17 பிளேயர்ஸ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். 17 பிளேயர்ஸ்லேருந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். 17 பிளேயர்ஸ் இச் ஒன்லி 5 பிளேயர்ஸ் கேன் பவுல். அந்த 17 பிளேயர்ஸில் 5 பிளேயர்ஸ் வந்து பவுல் பண்ணுறவங்களா இருக்காங்க. 5 பிளேயர்ஸ் வந்து பவுல் பண்ணுறவங்களா இருக்காங்க. நம்ம எடுக்கிறது வந்து 11 மெம்பர்ஸ் எடுக்கணும். இந்த 11 மெம்பர்ஸில் 4 வந்து பவுலர்ஸாக இருக்கணும். 4 மெம்பர்ஸ் மட்டும் பவுலர்ஸாக இருக்கணும். ரிமைனிங் வந்து பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரிமைனிங் வந்து பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 பிளேயர்ஸ் டோட்டலாக 17 பிளேயர்ஸு. அதில் 5 பிளேயர்ஸ் வந்து பவுலர் இருக்காங்க. அந்த 17 பிளேயர்ஸில் 5 பிளேயர்ஸ் வந்து பவுலர்ஸ் இருக்காங்க. 17 பிளேயர்ஸில் பவுலர்ஸ் வந்து 5 பிளேயர்ஸு. அதில் எக்ஸாக்ட்லி 4 பிளேயர்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். பவுலர்ஸ் வந்து 4 பிளேயர்ஸ் மட்டும் எடுக்கிறோம். மீதி வந்து 11 பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். 11 பிளேயர்ஸ் டோட்டலாக 11 பிளேயர்ஸ் எடுக்க போகிறோம்.
out of 17 players 5 players are bowlers. 17 players la 5 players are bowler அப்படினா அப்பனா cricket team of 11 players to be selected in a such a way that there are exactly 4 bowlers. அந்த செலக்ட் பண்ற 11 players-ல 4 bowlers வந்து கண்டிப்பா எடுக்க போறோம். செலக்ட் பண்ற 11 bowlers-ல 11 players-ல 4 வந்து bowlers-ஆ இருக்கணும். ரிமைனிங் வந்து பேட்ஸ்மேன் இல்ல விக்கெட் கீப்பர்ஸ் மீதி ரிமைனிங் டைம்ஸ் வந்து ரிமைனிங் 7 வந்து 7 members வந்து எப்படியானா இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அப்பனா bowlers can be selected in 5C4 ways. Bowlers can be selected in 5C4 ways. மொத்த டோட்டலாக வந்து பவுலர்ஸ் வந்து 5 players இருக்காங்க. அதில் 4 bowlers எடுக்கிறோம். அதனால் 5C4 ways அப்படின்னாரு. Bowlers can be selected in 5C4 waysனாரு. அடுத்து 4 members செலக்ட் பண்ணியாச்சு. ரிமைனிங் எவ்வளோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 7 members செலக்ட் பண்ணணும். அந்த ரிமைனிங் 7 members எவ்வளோ செலக்ட் பண்ணால் இந்த 17 players இருக்காங்க. 17 players-ல 5 bowlers இருக்காங்க. 5லேருந்து எடுத்துட்டோம். அதாவது 5 போச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 12 players இருப்பாங்க. அந்த 12 players-லேருந்து 7 வந்து எடுக்க போகிறோம். 12 players-லேருந்து 7 members வந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து எடுக்க போகிறோம். அண்ட் ரிமைனிங் 7 players கேன் பி செலக்டட் அவுட் ஆஃப் தி 12 players இன் 12C7 ways அப்படின்னாரு. And the remaining 7 players can be selected out of the 12 players in 12C7 ways அப்படின்னாரு. Thus by multiplication principle the required number of ways of selecting cricket team equal to 5C4. 5 bowlers-ல வந்து 4 bowlers வந்து செலக்ட் பண்ணுறோம் இன்ட்டு ரிமைனிங் அந்த 12 players-ல வந்து 7 players வந்து செலக்ட் பண்ணுறோம். நான் 5C4 இன்ட்டு 12C7 அப்படின்னாரு. 5C4 இன்ட்டு 12C7 அப்படின்னாரு ஈக்குவல் டு 5 factorial by 4 factorial இன்ட்டு 1 factorial ஆயிரும். 5 factorial by 4 factorial into 1 factorial into 12 factorial by 7 factorial அடுத்து 12 minus 7 equal to 5 factorial அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா இதில் 5C4க்கு வந்து ஆன்சர் வந்து 5 அப்படின்னு ஆயிரும். 5C4க்கு வந்து ஆன்சர் வந்து 5 அப்படின்னு ஆயிரும் இன்ட்டு இதில் 12 ஃபேக்டரியலுக்கு வந்து 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 அப்படின்னு ஆயிரும். 8 இன்ட்டு 7 ஃபேக்டர் அப்படின்னு ஆயிரும். 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டரியில் வரும் பை அதில் 7 ஃபேக்டர் கேன்சல் ஆயிரும். அப்புறம் 5 ஃபேக்டர் வந்து 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 2 இன்ட்டு 1 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் அதில் 5 இதில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 4 இந்த 3யும் 9ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 8 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்புறம் ரிமைனிங் வந்து 12 3s are 36 இன்ட்டு 11 வந்து என்ன வரும் அப்படின்னா 396 வரும். இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப 3960 அப்படின்னு ஆயிரும். 3960 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 17 பிளேயர்ஸில் அந்த 5 players பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த 5 players பவுலர் வந்து 4 players வந்து பவுலர்ஸ் மட்டும் எடுக்கிறோம். ரிமைனிங் 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 12 players இருப்பாங்க. அந்த 12 players-லேருந்து என்னென்னா ரிமைனிங் 7 மெம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம். அப்படி எடுத்தால் நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 3960 அப்படின்னு ஆயிடும். 3960 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் 8th sum. A bag contains 5 black and 6 red balls. A bag contains 5 black and 6 red balls. Determine the number of ways in which 2 black and 3 red balls can be selected. A bag contains 5 black and 6 red balls. Determine the number of ways in which 2 black and 3 red balls can be selected. ஒரு பேக்கில் வந்து 5 black balls-உம் 6 red balls இருக்குது. 5 black ball 6 red balls இருக்குது. அதில் வந்து எப்படி செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 2 black balls-உம் 3 red balls வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 black balls and 3 red balls வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா there are 5 black and 6 red balls in the bag அப்படின்னாரு. அப்படின்னா 2 black balls can be selected out of 5 black balls. அதில் 5 black balls வந்து 2 black ball மட்டும் செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் என்ன வரும் அப்படின்னா 5C2 அப்படின்னாரு. 5 black ball இருக்குது, அதில் வந்து 2 balls மட்டும் தான் செலக்ட் பண்ணுறோம். 2 black balls can be selected out of 5 black balls in 5C2 ways அப்படின்னாரு. அப்படின்னா 5 black ball-லேருந்து 2 blacks செலக்ட் பண்ணுறதுனால 5C2 ways-னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அண்ட் 3 red balls can be selected out of 6 red balls in 6C3 ways அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து 6 red balls இருக்குது. 6 red balls-லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 red balls வந்து செலக்ட் பண்ணுறோம். 6 red ball-லேருந்து 3 red ball மட்டும் செலக்ட் பண்ணுறோம். அப்படின்னா 6C3 ways அப்படின்னு ஆயிரும்.
6C3 ways அப்படினு ஆயிடும். Thus by multiplication principle the required number of ways selecting 2 black and 3 red balls, 2 black and 3 red balls equal to 5C2 into 6C3 5C2 into 6C3 அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணால் 5 factorial by 2 factorial into 5 minus 2 வந்து 3 factorial அப்படின்னு ஆயிரும். 5 factorial by 2 factorial into 3 factorial into 6 factorial by இதில் 3 factorial into 6 minus 3 factorial அப்படின்னு ஆயிரும். நான் 6 minus 3 equal to 3 factorial அப்படின்னு ஆயிரும். நான் 5 factorial வந்து 5 into 4 into 3 factorial வரும். 3 factorial 3 4 கேன்சல், 2 factorial வந்து 2 into 1 அப்படின்னு போட்டுருவோம். அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4 கேன்சல் பண்ணால் 2 வரும். அப்புறம் 5 2s are 10 அப்படின்னு ஆயிரும். அடுத்து 6 into இதில் 5 into 4 into 3 factorial அப்படி வரும். பை ஒரு 3 factorial கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்னொரு 3 factorial வந்து 3 into 2 into 1 அப்படின்னு போடும். அப்புறம் 3 2s are 6ன்னு போட்டோம்னா 5 4s are 20 அப்படின்னு ஆயிரும். இதில் 10 into 20 equal to 200 ways அப்படின்னு ஆயிரும். அப்புறம் நம்பர் ஆஃப் ways வந்து 200 ways அப்படின்னு ஆயிரும். ஒரு பேக்கில் வந்து 5 black balls 6 red balls இருக்குது. அதில் வந்து 2 black balls-உம் 3 red balls இருக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் ways வந்து 200 ways அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸில் 9th சம். இதோட எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட்டாக 9th சம்மோட எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. இன் ஹவு many ways கேன் a student choose a program of 5 courses if 9 courses are available and 2 specific courses are compulsory for every students அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு காலேஜில் போய் ஒரு 12th முடிஞ்சு ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறப்ப கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குல்ல 10th-லேருந்து 11th வந்து ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறப்ப அதில் வந்து 9 கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 கோர்சஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 கோர்சஸ் ஆர் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதில் 5 ப்ரோக்ராம் ஆஃப் கோர்சஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். 5 கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். அந்த 5 கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல 2 வந்து என்னென்னா கம்பல்சரியாக செலக்ட் பண்ணி ஆகணும். 2 courses ஆர் 5 கோர்சஸில் வந்து 5 கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அதில் 9 கோர்சஸ் வந்து அவைலபிள்னு சொல்லியிருக்கோம். அதில் 2 கோர்சஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 courses ஆர் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிடுறோம். இதில் செலக்ட் பண்ணுறப்ப there are 9 courses available out of which 2 specific courses are compulsory for every student. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து என்னென்னா 2 கோர்ஸ் வந்து கம்பல்சரி செலக்ட் பண்ணி ஆகணும். அதில் 2 கோர்ஸ் வந்து கம்பல்சரி செலக்ட் பண்ணி ஆகணும். அது ரிமைனிங் 3 கோர்ஸ் வந்து என்னன்னா எப்படியாவது செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக மஸ்ட் வந்து 2 கோர்ஸ் வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். ரிமைனிங் 3 கோர்ஸஸ் வந்து அந்த மீதி இருக்க இதில் வேணால் எந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எவரி ஸ்டூடெண்ட் கேஸ் டு சூஸ் 3 கோர்சஸ். எவரி ஸ்டூடெண்ட் கேஸ் டு சூஸ் 3 கோர்சஸ் அவுட் ஆஃப் தி ரிமைனிங் 7 கோர்சஸ். மஸ்ட் கண்டிப்பாக 2 வந்து கம்பல்சரி செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா ரிமைனிங் வந்து 7 இருக்கும். ரிமைனிங் வந்து 7 இருக்கும். அந்த 7லேருந்து எனி 3 வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ரிமைனிங்கில் வந்து எனி 3 வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா எனி 3 செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எவரி ஸ்டூடெண்ட் கேஸ் டு சூஸ் 3 கோர்சஸ் அவுட் ஆஃப் ரிமைனிங் 7 கோர்சஸ். அப்படின்னா திஸ் கேன் பி சூசன் இஸ் 7C3 வேஸ் அப்படின்னு. 7 கோர்சஸில் வந்து 3 வந்து செலக்ட் பண்ணுறோம். அதில் எது வேணால் செலக்ட் பண்ணால் அதனால் 7C3 வேஸ்னு. Thus the required number of ways of choosing the program 7C3 அப்படின்னு. The required number of ways of choosing the program 7C3. அப்படின்னா 7 factorial into 6 factorial into 7 into 6 into 5 into 4 factorial அப்படின்னு ஆயிரும். பை இதில் 3 factorial வந்து 3 into 2 into 1 போட்டுரும். 4 factorialக்கு வந்து 4 factorial கேன்சல் ஆயிரும். இதை சிம்பிளி பண்ணி போட்டிங்க அப்படின்னா 7 5s are 35 அப்படின்னு ஆயிரும். 7 5s are 35 அப்படின்னு ஆயிரும். இதில் சிம்பிளி பண்ணி அப்படின்னா 9 கோர்சஸில் வந்து 2 கோர்சஸ் வந்து கம்பல்சரி. டோட்டலாக வந்து செலக்ட் பண்ணுறது வந்து 5 கோர்ஸ் செலக்ட் பண்ணோம். அப்படின்னா ரிமைனிங் வந்து 7 கோர்சஸ் இருக்கும். 7லேருந்து 3 கோர்சஸ் மட்டும் செலக்ட் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்செல்லியஸ் எக்ஸாம்பிள். மிஸ்செல்லியஸ் எக்ஸாம்பிள் 20 சம். ஹவு many words with or without meaning? How many words with or without meaning each of 3 vowels and 2 consonants can be formed from the letters of word involute? How many words with or without meaning? With meaning இருந்தாலும் சரி, without meaning இருந்தாலும் சரி, each of 3 vowels and 2 consonants. 3 vowels இருக்கணும் and 2 consonants இருக்கணும். Can be formed from the letters of the word involute. இந்த involute இருந்து
3 vowels எடுக்கிறோம் 2 consonants எடுக்கிறோம் 3 vowels எடுக்கிறோம் 2 consonants எடுத்துட்டு வேர்டு ஃபார்ம் பண்ணுறோம் அந்த வேர்டு ஃபார்ம் பண்ணுறப்ப how many words வந்து இந்த மாதிரி மீனிங்கோ இல்லை மீனிங் இல்லாமலே ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா in the word invalid there are 4 vowels அதில் வந்து எத்தனை vowels இருக்குன்னா 4 vowels இருக்குது I namely I O E U இந்த 4 vowels இருக்குது and 4 consonants namely N V L and T இதில் 4 consonants இருக்குது 4 vowels letters இருக்குது இந்த இன்வாலிடில் டோட்டலாக 8 letters இருக்குது இந்த 8 lettersல 4 வந்து vowelsல கொடுத்துருக்காங்க 4 letters வந்து இன்வாலிட் கான்சனன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம 3 vowelsையும் 2 கான்சனன்ட் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு லெட்டர் ஃபார்ம் ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணுறோம் அது வித் மீனிங்கோ அல்ல வித்தவுட் மீனிங்கோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் the number of ways of selecting 3 vowels out of 4 the number of ways selecting 3 vowels of out of 4 vowels எடுத்துகிட்டோம்னா 4 vowels இருக்குது அதுலேருந்து 3 vowels மட்டும் செலக்ட் பண்ணுறோம் 4 vowelsலேருந்து 3 vowels செலக்ட் பண்ணுறோம் அப்புறம் 4C4 அப்படின்னா 4C4 அப்படின்னா the number of ways selecting 3 vowels out of 4 vowels லெட்டர் இருக்குது அதுலேருந்து 3 vowels மட்டும் செலக்ட் பண்ணுறோம் அப்புறம் 4C3 அப்படின்னா 4 vowels லெட்டர் வந்து அந்த வேர்ட்ஸில் இருக்குது அதில் 3 vowels மட்டும் செலக்ட் பண்ணுறோம் அப்புறம் 4C3 அப்படின்னு 4C3 = 4 அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து the consonant செலக்ட் பண்ணும் the number of ways of selecting 2 consonants out of 4 letters கொடுத்துருக்காங்க அப்புறம் அதுலேயும் 4 letters இருக்குது 4 letters வந்து 2 consonant மட்டும் செலக்ட் பண்ணுறோம் அப்புறம் அதுக்கு வந்து 4C2 அப்படின்னு நான் 4C2க்கு வந்து ஆன்சர் வந்து 6 4 factorial by 2 factorial into 2 factorial வரும் by 2 factorial into 2 factorial வரும் அப்புறம் ஈக்குவல் டு 4 into 3 into 2 factorial இன்னொன்று 2 into வரும் அதை கேன்சல் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 6 அப்படின்னு NCR ஃபார்முலா இதுலேயும் அப்ளை பண்ணுறோம் அப்புறம் 4 கான்ஸ்டன்ட் வந்து 2 கான்ஸ்டன்ட் செலக்ட் பண்ணுறப்ப 6ன்னு வரும் 4 vowelsலேருந்து 3 vowels செலக்ட் பண்ணுறப்ப 4 ways வரும் அப்புறம் டோட்டலாக the number of combination of 3 vowels and 2 consonants is 4 into 6 வந்து 24 ways அப்படின்னு the number of consonants of 3 vowels and 2 consonants 3 vowelsம் 2 consonant எடுத்து அதில் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 24 ways வரும் அடுத்து நமக்கு என்ன கேட்டாங்கன்னா now each of these அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 24 அந்த 5 letters கிடைக்குமா 3 vowels and 2 consonants vowels கிடைக்கும் அதில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் how many ways கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் 5 letters இருக்குது அந்த 5 lettersலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வேர்ட்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் how many ways கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா now each of this 24 combination has 5 letters அந்த 5 காம்பினேஷனில் 24 காம்பினேஷன் கிடைக்கும் which can be arranged among themselves in 5 factorials 5 lettersனால 5 factorial ways கிடைக்கும் 5 lettersனால 5 factorial ways கிடைக்கும் therefore the required number of different words is 24 into ஏன்னா 24 letters கிடைக்கும் 24 into 5 factorial equal to 2880 அப்படின்னு 24 into 5 factorial equal to 2880 அப்படின்னு 24 into 5 factorial 5 factorial வந்து அந்த 5 letters வந்து how many times வந்து அரேஞ்ச் பண்ணி போட முடியும் பண்ணுறோம் இது வந்து கான்ஸ்டன்ட்ஸ் இந்த நம்பர் ஆஃப் காம்பினேஷன் போடுறோம் 3 vowels 2 consonants காம்பினேஷன் போடுறோம் காம்பினேஷன் வந்து 24 times வரும் அதை அரேஞ்ச் பண்ணுறப்ப 5 factorial வரும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போனால் 2880 அப்படின்னு நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்ப்பா தேங்க்யூ